கலாம பார்க்கும்போது என்னுடைய சின்ன வயசு காலேஜ் ஞாபகம் வருது. பிள்ளைங்களை பார்க்கும்போது வெறும் கையோட வரக்கூடாது இல்லையா? வரலாமா வரக்கூடாதா? உங்களுடைய படிப்புக்காக அவங்க வாங்கிட்டு வந்திருக்காங்க. அழகா இருக்கணும். ஒவ்வொருத்தரும் முதல்ல உங்களை நேசிக்க கத்துக்காங்க. அதுதான் ஜாலியா இருக்கணும். எதையுமே சந்தோஷமா இருக்கணும். சந்தோஷமா இருக்கணும். சிரிச்சு முகத்தோட இருக்கணும். நான் காலையில எந்திரிச்சு என் முகத்தை பார்த்து பேசுவேன். ஒரு 5 நிமிஷம் பேசுங்க உங்களோட. கவர்மெண்ட் சர்வீஸ்ல உள்ள ஒரு மரியாதை மதிப்பு பிரபாத் வந்து அவர் பார்த்தா எனக்கு சமயத்துல பொறாமையோட இருக்கு. என்ன அப்படின்னா வார்ம் வெல்கம் ஃப்ரம் KKM NGO கரம் குடும்பனிதா அறக்கட்டளை. இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவும் உங்களோட போனுக்கு வந்து சேரும். கலாம பார்க்கும்போது என்னுடைய சின்ன வயசு காலேஜ் ஞாபகம் வருது. பிள்ளைங்களை பார்க்கும்போது வெறும் கையோட வரக்கூடாது இல்லையா? வரலாமா வரக்கூடாதா? வரலாம். வெறும் கையோட வரலாமா வரக்கூடாதா? பதில சொல்ல மாட்டேன். அதனால உங்களுடைய படிப்புக்காக அவங்க வாங்கிட்டு வந்திருக்காங்க. தமிழ்துறை பேராசிரியராக இருந்தேன். அப்புறம் ஓய்வுக்கு பிறகு தனலட்சுமி வந்து எனக்கு அழைப்பு வந்துச்சு. அங்கே துறை தலைவராகவும் முதல்வராகவும் இருந்தேன். இந்த துறை தலைவர் பேராசிரியர் ஊழியர்னா கேட்டுக்கு அந்த கேட்டு விட்டு வெளியே வந்துட்டோம். இப்போ நான் எனக்கு 70 முடிஞ்சு 71 வயசு ஆகுது. அதனால இப்போ நான் உங்களுக்கெல்லாம் ஒரு அம்மாச்சி. உங்க அம்மாவுக்கே நான் அம்மாவா இருப்பேன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? அதனால அம்மாச்சி ஸ்டேஜ்ல இருக்கேன். ஆனா எனக்கு நாட் 71 இயர்ஸ் ஓல்டு. I am 70 years young. அழகா இருக்கணும். ஒவ்வொருத்தரும் முதல்ல உங்களை நேசிக்க கத்துக்காங்க. அதுதான் உங்களை நேசிச்சா என் வயசுல நீங்க இந்த மாதிரி நடப்பேன். இப்ப கூட 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் நடப்பேன். இயற்கை உணவு தான். நீங்க என்ன செய்யணும்னா உங்களை நேசிக்க இப்ப சொல்ல வேண்டியதா இருக்காங்க. இப்ப உங்களை நேசிக்க தினம் கண்ணாடியில பாருங்க. ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் கண்ணாடியில பார்த்து நான் எய்ட்ஸ் குழந்தைங்க 10 எய்ட்ஸ் அஃபெக்டட் குழந்தைங்க இருக்காங்க இல்லையா? 10 பொம்பளை பிள்ளைங்க தத்தெடுத்திருக்கேன். அவங்க கிட்ட போயிட்டு நாங்க கண்ணு தெரியாத ஹோம்ல எல்லாம் நான் கமிட்டி மெம்பரா என்னால முடிஞ்சது. எதனால இதை நான் குறிப்பிடுறேன்னா எனக்கு விளம்பரங்கள் இனிமேல் தேவையில்லை. அதெல்லாம் கடந்து வந்துட்டேன். இந்த எய்ட்ஸ் குழந்தைங்க கட்டுப்படுத்த முடியுமே தவிர நான் 10 குழந்தைய தத்தெடுத்த சமயத்துல ஒரு பிள்ளை இறந்துருச்சு. ஒரு வாரம் என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. உள்ள அம்மாச்சி அம்மாச்சின்னு ஓடி வர பிள்ளை. இப்போ இன்னொரு பிள்ளைய சேர்த்துக்கிட்டாரு. அந்த பிள்ளை இப்ப பத்தி எந்த மாதிரி நல்லா இருக்க அம்மாச்சி நீங்களா சந்தோஷம் முகத்துல வாழ்க்கைய பத்தி நம்பிக்கை அவ்வளவு குதூகலம். உங்க முகத்துல சிரிப்பே இல்லை. இவ்வளவு ஹெல்ப் பண்றாங்க. இளைய பக்கத்துல இருக்காங்க. ஒரு புண்ணுக்கே இல்லை. என்ன ஏதோ வந்துட்டா அப்படியே ஜாலியா இருக்கும். எதையுமே சந்தோஷமா எடுத்துக்கணும். சந்தோஷமா இருக்கணும். சிரிச்சு முகத்தோட இருக்கணும். நான் காலையில எந்திரிச்சு என் முகத்தை பார்த்து பேசுவேன். ஒரு 5 நிமிஷம் பேசுங்க உங்களோட. 10 ரூபாய் சம்பாதிச்சா 1 ரூபாய் மற்றவங்களுக்கு கொடு. 30 நாள்னா 2 நாள் இப்படியே வளர்த்து அது என்ன ட்ரஸ்ட் வரலும் கொண்டு போச்சு. அது மாதிரி நீங்க நம்ம எதுவுமே செய்ய வேண்டாம். ஒரு சின்ன மண்ணை ஒரே சின்ன எங்க அப்பா சொன்ன ஒரு நாட்டுப்புற கதை சொல்றேன். அப்ப நம்ம நாடு சுதந்திரம் அடையில கிராமப்புறத்தை அப்புறம் என்ன பண்ணாங்க, கிராமத்துக்கு வரி வசூலிக்க வருவாங்க. ஆங்கிலேய சேர்ந்த ஒரு துறை அதிகாரி. அவன் துரைன்னு கூப்பிடுவாங்க எல்லாரும். அவனுக்கு துணையா ஒரு ஆள் வருவாங்க. அதான் தமிழ் அந்த ரீஜனல் லாங்குவேஜ் தெரிஞ்சவங்க. தமிழ் இங்கிலீஷ். அவர் மொழிபெயர்ப்பாரு. இவருக்கு மக்களுக்கு நடுவில் அவருக்கு துபாஷ்னு பேர் அந்த காலத்துல. இந்த துபாஷை கூப்பிட்டு ஜீப்ல இந்த ஆள் வரும். ஒவ்வொரு கிராமத்துல இறங்கி அந்த பஞ்சாயத்து தலைவர் இருப்பாங்க. அங்க வீட்டுல உட்காந்து வரி வசூலிச்சு முன்னாடியே சொல்லிடுவாங்க. அப்ப ஒரு மாட்டு வண்டி அந்த நம்ம காளைகள் எந்த மாதிரி காளைகள் ரொம்ப ஃபேமஸ் ராஜபாளையம் காளை, காங்கயம் காளை. கரெக்ட். காங்கயம் காளை மாதிரி பெரிய பெரிய எதிரிகள் போட்டு மூடி இல்லாத கட்ட வண்டி இருக்கிற நம்ம ஊர்ல எல்லாம் அது ஒரு நாட்டு பருத்தான். இடையில மட்டும் வேஷ்டி கட்டிட்டு இந்த தலையில இது பண்ணிட்டு ஒட்டுறோம். கல் 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 அந்த மணி அப்படியே அழகா பிரம்மாவுக்கு பாட்டு ஜில்லுன்றோம். இவங்களை கடந்து போறப்ப இந்த துறையை பாக்குறோம்.
பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப கோபம் வந்துடும். நம்ம நாட்டுல இருக்கான், நமக்கு அடிமையா இருக்கா, இவன் இப்படி பாட்டு இந்த துபாஷ் கிட்ட சொல்ல வண்டியை நிறுத்த சொல்லு, வேற வழியில நம்ம இதுலதான் போகணும் அப்படின்னு நிறுத்துறாங்க. ஏறி உட்காந்துருக்காங்க. போலாமான்னு கேட்டு பாட்டை தொடர்றான். பாட்டுட்டு அந்த எருதுகளோட பேசிட்டு என்ன நல்லா நடக்கிறீங்க நடங்க அப்படின்னு பாட்டு அதுங்க கல்லங்கள்லாம் போயிட்டு அவ்வளவு இவனுக்கு தாங்க முடியல. நம்ம நாட்டுல நமக்கு அடிமைகளா இருக்காங்க, இவன் சந்தோஷமா இருக்காங்கன்னு அவன் போவான். இவனை எப்படியாவது மட்டும் தட்டலான்ட்டு துபாஷ் கிட்ட சொல்றான். நான் என்ன சொல்றேன்னா அதை அவன்கிட்ட தமிழ் சொல்லுவான், லாங்குவேஜ் சரிங்க ஐயா. அப்ப இவன் சொல்றான், நாங்கெல்லாம் கடவுளால் படைக்கப்பட்டவர்கள், நாங்க கடவுளால் மனுஷர்கள் மக்கள் எல்லாரும் கடவுளால் படைக்கப்பட்ட அப்பங்கள். அப்ப வெள்ளையா இருக்கு, நாங்க வெள்ளை வெளியேன்னு படைக்கப்பட்ட அப்பங்கள். அதெல்லாம் எவ்வளவு அழகா இருக்கும். நாங்க விளைஞ்சுதான் அப்படி இருக்கு. அடுத்து நீக்ரோக்கள், அவங்களுக்கு பிடிக்காது இல்லையா, நீக்ரோக்கள்லாம் வெள்ளை இருக்கு, கருப்பா தீஞ்சு போன அப்பங்கள். அதனால அடுத்து நீங்க வெள்ளையா இல்லாம கருப்பா இல்லாம இப்படி இருக்கீங்க, எந்த நேரம் சொல்லாம இருக்கீங்க, உங்களை எதுல சேர்க்கறது அப்படின்ட்டு சிரிக்கிறான். இது அவர் துபாஷ் என்ன பண்ணாரு, அவருக்கு மொழிபெயர்த்து சொல்றாரு. சொன்ன உடனே அவன் சொன்னான், நான் சொல்றதா ஐயாவுக்கு சொல்லு அப்படின்னு. ஆமா ஐயா நீங்க சொல்றது கரெக்ட் தான், எங்க ஊர்லயும் அப்பா சொல்லுவாங்க, வெள்ளை வெள்ளையன்னு அப்பா இருந்தா என்ன ஆகும், வேகாத அப்பம் தானே. வெள்ளை வெள்ளையர்னு இருந்தா சாப்பிட முடியுமா, நாங்க வெள்ளை வெள்ளையர்னு இருந்தா சாப்பிட விட்டு தூக்கி எரிஞ்சிருவோம், அந்த ஒப்பம் எதுக்குமே பயன்படாது. கருப்பா இருக்கிறதும் தூஞ்சிருவோம். வெள்ளையும் இல்லாம கருப்பா இல்லாம இந்த பொன்னிறமா இந்த மாநிறமா இருப்பாங்க, அதுதாங்க சாப்பிட முடியும். நீங்க கரெக்டா தான் சொன்னீங்க, நாங்க எங்களை பத்தி நாங்க பயன்படக்கூடியவங்க அப்படின்னு சொல்லிட்டு துபாஷ் பயந்து சொல்றோம். கேட்ட உடனே அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. சொல்லுங்க நம்ம அப்பா. அப்புறம் அந்த ஊர் வந்தது, கிராமம் இறக்கி விட்டுட்டு அந்த வண்டிக்காரனை இறங்க சொல்லு அப்படின்னு. இறங்கின உடனே நான் சொல்றது அப்படியே மறுபடியும் சொல்லு, நாங்க நீங்க எங்க அடிமைங்க, வரி கட்டுங்க, இதை நான் உதாசனப்படுத்துறோம், ஆனாலும் நீ உன் மண்ணு மேலேயும் உன் மக்கள் மேலேயும் எவ்வளவு மரியாதை வச்சிருக்க அப்படின்ட்டு ஒரு ராயல் சல்யூட். யாருக்கு கை கட்டுங்க. அப்படி வாழ்ந்த உண்மையா நடந்தது. எங்க அப்பா சொன்னது, ராயல் சல்யூட் அடிச்சு உன்ன மாதிரி இருக்கிறதால தான் இந்தியர் அடிமை அந்த போது சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை கொடுத்து ஷேக் பண்ணிட்டு அவன் நாட்டுல மறுபடியும் தன்னுடைய பயணத்தை அழகா பண்ணுவாங்க. இது எதுக்காக சொல்றேன்னா, நம்ம மண்ணை நீங்க நேசிக்க வேண்டிய அவசியம். எத்தனையோ பேர் நீங்க அதை எடுத்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு பேரே தெரியாது. அப்துல் கலாம், இவன் சுகதேவ், அவனுடைய நண்பர்கள் பெரிய பட்டியல். பகத்சிங் மட்டும்தான் நமக்கு தெரியும். சந்த ஆசாத்துன்னு முடியும் ஒரு நண்பன். அவனை சிறையில போடுறாங்க. சிறை கைதிகளை இளைஞர்களை சரியாவே நடத்த மாட்டான். பகத்சிங்குடைய நண்பன் அவனை சிறை, என்னுடைய நண்பர்களை நீங்க நல்லா அப்படியே நடத்துறீங்க, நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்றேன். என்னென்ன பண்ணி பார்க்கலாம், தண்ணி ரொம்ப இதெல்லாம் தண்ணி மட்டும் நான் குடிச்சிட்டோம். இந்த சூழ்நிலையில என்ன நடக்குதுன்னா 58 நாள் சாப்பிடவே இல்லை. உடம்பெல்லாம் அப்படியே வெடிச்சு வெள்ளரிப்பழ வெடிச்ச மாதிரி தண்ணி அப்படியே வழியாது, அப்படியே அறிவிப்போம். ஏன்னா நமக்கு காந்தி தெரியும், நேரு தெரியும், மகாத்மா தெரியும், நிறைய பேருக்கு வல்லபாய் பட்டேல் நாதார்கள் தெரியாது. அப்படி இந்த இளைஞர்கள் கூட அந்த மகாத்மாவுக்கு அவங்க இணையாக அதுக்கு மேலாகவே வாங்கி சுதந்திரம் வாங்கி கொடுத்த மண்ணு தான் நம்மளுடைய மண். நீங்க என்ன செய்யணும், மண்ணை நேசிக்கிறீங்களா இல்லையா, உங்களை நேசிங்க. உங்களை நேசிச்சு என்னால முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். தினம் 5 நிமிஷம் கண்ணாடியை பாருங்க. எனக்கு என்ன பாருங்க, நீங்க அந்த ஏஜ் குழந்தைங்க இருக்காங்க, நான் நல்லா இருக்கேன்னு சொல்லுவாங்க. கண்ணு தெரியாத பிள்ளைங்க நான் சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லுவாங்க. எல்லாரும் எத்தனை பேர் அந்த மாதிரி சொல்ல முடியும், சொல்லணும். அதனால உங்களை நேசிங்க, நீங்க நல்லா வரீங்க. ஆசாத்துக்கு நான் பெரிய அளவு செய்ய முடியுதான் தெரியாது, ராமனுக்கு அணில் மாதிரி நானும் என்னால் முடிஞ்ச நிச்சயம் நான் செய்வேன். என்னை இங்க அழைச்சவங்க ரவியும் அருணும் தான். அவங்க 2 பேரும் என்னுடைய பிள்ளைங்க, நல்ல பழக்கம், நல்ல அந்த பிள்ளைங்க மாதிரி ஆயிட்டாங்க. அவங்களும் வளர்ந்து கொண்டிருக்கிறாங்க. நீங்க எல்லாம் வளரணும். உங்க வளர்ச்சி உங்க வளர்ச்சி எப்படி இருக்குன்னா, பிரபாத் பெருமைப்படுற மாதிரி இருக்கும். அடுத்த வருஷம் இந்த சின்ன பையன் இவ்வளவு பேர் இப்படி உருவாக்கினாலும் மற்றவங்க தானா உதவி செய்ய வரணும். அப்புறம் நீங்க வேலைக்கு போகும்போது உங்களுடைய, நான் அப்படிதான் செய்யறேன். என்னுடைய இப்ப எனக்கு எந்த சொத்து செலவெல்லாம் கிடையாது, எல்லாம் அசட்டா முடிச்சாச்சு. வெறும் பென்ஷன் மட்டும்தான் இருக்கு. அது ஒரு பகுதி நான் சமூகம். அது மாதிரி நீங்க வேலைக்கு போகும்போது இந்த மாதிரி ஒரு பகுதி எவ்வளவு முடிஞ்ச ஒரு பகுதியை ஒதுக்கி வச்சு இந்த மாதிரி இலவசமா எனக்கு உதவி செய்யுங்க. நீங்க உங்களை நேசிங்க, மற்றவங்களை நேசிங்க, சந்தோஷமா இருங்க, வாழ்க. இனிமே நாங்க உங்களுக்கு அடிஷனலா சொல்ற மாதிரி ஒன்றுமே இல்லை. பட் என்னுடைய ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, லாஸ்ட் ஒரு 1 இயரா ஒரு 4 பேரும் நான் இங்க வந்திருக்கேன், கிளாஸ் வந்திருக்கேன். உங்களோட ஆக்டிவேஷன்
உங்களோட இன்ட்ரெஸ்ட் எனக்கு எல்லாமே நல்லா பிடிச்சிருக்கு. ஏன்னா இப்ப நாங்க படிக்கிறப்ப எங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு யாரும் இல்லை. ஈவன் பேரண்ட்ஸ் சைட்லயே வந்து அவங்க படிச்சிருந்தாலுமே நிறைய பேர் படிச்சிருக்க மாட்டாங்க. அப்படி படிச்சிருந்தவங்களுக்கும் அவங்க சொல்லிக் கொடுக்க தெரியாது. அது பட் இப்ப அப்படி இல்லை. அது என் பிள்ளை வந்து நான் படிக்காட்டி என் பிள்ளை நல்லா படிக்கணும், கவர்மெண்ட் வேலைக்கு போகணும் அப்படிங்கிறாங்க. நான் அந்த காலேஜுக்கெல்லாம் கிளாஸ் நினைக்கிற பாதான் சொல்றது. வேலைக்கு போறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. ஏழை எளிய மக்களுக்கு இல்லாதவங்களுக்கு பண்ணணும் அப்படின்னா ஒரே வழி கவர்மெண்ட் சர்வீஸ் மட்டும் தான். ஐடியில் நீங்க ஒர்க் பண்ணலாம். மாசம் 1 லட்சம் ரூபாய், வருஷத்துக்கு 24 லட்சம் ரூபாய் நீங்க சம்பளம் வாங்கலாம். பட் போய் நீங்க பப்ளிக் நீங்க சர்வ் பண்ண முடியாது. வேற ஒரு பிஏஓ ஒரு தாசில்தார் நினைச்சாங்கன்னா அந்த கிராமத்தில் உள்ள மக்களுக்கு ஒரு கம்யூனிட்டி சர்டிபிகேட்டோ நேட்டிவிட்டி சர்டிபிகேட்டோ எந்த ஒரு சர்டிபிகேட்டோ அவங்களால கொடுக்க முடியும். கவர்மெண்ட் சர்வீஸ்ல உள்ள ஒரு மரியாதை மதிப்பு பிரபாத் வந்து அவரை பார்த்தா எனக்கு வந்து சமயத்தில் பொறாமையோட இருக்கு. என்ன அப்படின்னா நாங்க எங்களோட சோசியல் சர்வீஸ் அப்படின்னு நாங்க நினைச்சுக்கிட்டு நாங்களே பெருமையா நினைச்சுக்கோம். நம்ம 40 வயசுல ஆரம்பிச்சிட்டோம். அப்ப என் வயசு என்னன்னு கேட்காதீங்க, நான் சொல்ல மாட்டேன். நாங்க 40 வயசுல ஆரம்பிச்சிட்டோம். அவர் 20 வயசுல ஆரம்பிச்சிட்டாரு, 21 வயசுல ஆரம்பிச்சிட்டாரு. பெரிய பின்புலம்லாம் எனக்கு ஒண்ணு இருக்க மாதிரி தெரியல. பொருளாதார பின்புலமோ இந்த பெரிய சப்போர்ட் யாருமே கிடையாது. நண்பர்கள் அவங்க கூட ஒரு பெனிஃபிஷியல்ஸ் அதை வச்சுதான் பண்ணிட்டு இருக்காரு. நான் பார்த்துட்டு ஒரு உதவியரா பார்த்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி சர்வீஸ் இந்த மாதிரி இடங்கள்ல கிடைக்கிறது பெரிய விஷயம். உங்களுக்கு சிட்டில கிடைக்கும், இந்த மாதிரி ரூரல் ஏரியால இந்த மாதிரி சர்வீஸ் நீங்க வாங்க, பைசா செலவு நான் உங்களுக்கு சொல்லி தரேன். உங்களுக்கு மெட்டீரியல் தரேன் தெரியுமா. இப்ப உங்களுக்கு சிஸ்டம் ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி வாங்கியிருக்காரு. எங்கேயோ சிறப்பட்டு வாங்கியிருக்காரு. ஒரு ஜெராக்ஸ் மிஷின் இருக்கு. அவர் புக்ஸ் பூரா எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப மேல புக்ஸ் எல்லாம் உங்களுக்கு இப்ப நான் என்கிட்ட உள்ள புக்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு வந்து கொடுக்கலான்னு இருக்கேன். சோ இப்ப இந்த மாதிரி இடங்கள்ல இப்படி ஒரு சர்வீஸ் பண்றப்ப அதை பயன்படுத்திக்கிறது நம்ம சாமர்த்தியம். அதை நம்ம பயன்படுத்தி கரெக்டா தெரிஞ்சுன்னு வச்சுக்க. இன்னொரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா 2022-23 ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறைய வேகன்சி அதிகபட்சம் வந்துருச்சு. இன்னொரு முன்ன மாதிரியா வந்து மால் பிராக்டிஸ் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு மெரிட் இருந்தா போஸ்டிங் கிடைக்கும். நிறைய சர்வீஸ்ல வந்து என்ன பண்ணாங்கன்னா முதல் இன்டர்வியூ போஸ்ட்லாம் இருந்தது. இப்ப அது இன்டர்வியூ எல்லாம் எடுத்துட்டாங்க. இப்போ உங்களுக்கு நீங்க ரிட்டர்ன்ல எழுதி அந்த கட் ஆஃப் மார்க் வச்சு அப்படின்னா வீடு தேடி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துடும். முதல் அதர் டிஸ்ட்ரிக்ட்ல ஜாப் கிடைச்சாலுமே நீங்க உங்க ஹோல் டிஸ்ட்ரிக்ட் வந்து உங்க சொந்த ஊருக்கு வந்து வீடு பக்கத்துல உங்க ஆபீஸ்ல நீங்க ஒர்க் பண்ணிட்டு உங்க பிள்ளைங்களையும் நல்லா படிக்க வைக்க முடியும். நல்லா படிங்க. இந்த வருஷம் இப்ப இங்க நம்ம பண்ற பத்தியில அடுத்த 2ஆவது வருஷம் மாதிரி அடுத்த 3ஆவது வருஷமோ 4ஆவது வருஷமோ மிகப்பெரிய இடத்துல நம்மளோட இடத்துல ஓல்ட் பில்டிங்ல இருக்கணும். இதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதிகமா இருக்கணும். நிச்சயமா நடக்கும். எனக்கு நம்பிக்கை இருக்கு. வாழ்த்துகள். எல்லாருக்கும் நன்றி. அதெல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு 6-7 ஆண்டுகளாக பழக்கம் இருக்கிறது. முதல்ல அந்த குருவிக்குடை தொடர்பான குடும்பங்கள் எல்லாம் இருந்தோம். அப்புறம் இப்ப நர்சரி கார்டன் திடீர்னு பார்த்தோம்னா டிராக்டர் ஓட்டிட்டு இருப்பாரு. பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, பழமரம் கண்ட தச்சன் ஒரு மரம் வெட்டான் அப்படின்னாங்க. இவர் எல்லாத்தையும் வெட்டிட்டு இருக்காரு எப்படின்னு தெரியல. எங்களால எந்த துறையிலையும் முழுமையா சாதிக்க முடியல. அவர் அனைத்து துறையிலையும் முழுமையா செயல்பட்டு கொண்டிருக்கிறாரு. சொல்ல எனக்கு தெரிஞ்சு அவர் இப்பதான் எனக்கு முதல்முறை பாக்குறாரு. அதான் உண்மை. தொடர்போடு நிறைய முறை பேசியிருக்காங்க. பாரதி சொல்லியிருக்காரு, செஞ்சிருக்காருன்னா இல்ல. அன்ன சித்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10000 நாட்கள், பின்னருள்ள தர்மங்கள் யாவும் பெயர் வழங்கி ஓடித்தல், அன்ன யாவினும் புண்ணியம் கோடி, ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்றார். இதுல முதுமொழி சொல்லும் போது பாத்தீங்கன்னா எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான் இல்லைங்களா. ஆனா யாரு அறிவிச்சானா ஆசிரியர் தான் அறிவிச்சிருப்பாரு. அதை ஆர்கனைஸ் பண்ணது யாரு? எடுத்தவொடனே ஆசிரியர் வந்து உங்க நேரம் விட்டு கிட்ட 5 ஆசிரியர்கள் பெருமக்கள் இருக்கிறாங்க. ஆர்கனைஸ் பண்றது மிகப்பெரிய விஷயம். அவர் இந்த குருதி கொடைகள்லாம் எவ்வளவு சின்னப்பட்டு இருக்காரு நான் பாத்துருக்கேன் நிறைய. அந்த குடும்பங்கள் ஒவ்வொருத்தருக்கும் யாருக்காவது இந்த குருதி வேணும்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த பதிவுகளை போட்டுட்டே இருப்பாங்க. என்னடா யாருமே பண்ணல, நம்மளும் இத்தனை குடும்பங்களுக்கு வந்து அனுப்பி இருக்கிறோம், யாருமே இன்ன வரைக்கும் பதில் சொல்லலையா அப்படின்னு கூட இருக்கும். இந்த மாதிரி சமூக செயல்பாட்டிலையும் சரி, இது கல்வி சார்ந்த நலன்லையும் சரி அதிகமா அக்கறை எடுத்துக்கொண்டு செயல்பட்டு வருகிறார். சொல்றது மட்டும் இல்லாம எல்லாத்தையும் அவர் செயல்பட்டு வெற்றியும் கண்டிருக்கிறார். ஓராண்டு நிறைவு செய்திருக்கிறார். மிகப்பெரிய பெருமையாக இருக்கிறார். உங்களுக்காக சொல்ல வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, வாழ்க்கையில முன்னா முதல்ல வந்து தாகம் இருக்கணும், 2வது தேடல் இருக்கணும். இந்த 2ம் முழுமையா இருந்துச்சுன்னா நீங்க உங்க இலக்கை வந்து எளிதில் அடையலாம். அந்த தாகம் இருந்துச்சு, நாம வந்து இந்த வேலைக்கு தான் போக போறோம் அப்படிங்கறத நீங்க முன்னாடியே ஒரு முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க படிக்க ஆரம்பிங்க. அந்த இலக்கை வந்து சீக்கிரமா அடைஞ்சிருவீங்க. உங்களுக்கு தேவையான அந்த நூற்கருவிகள் எல்லாமே அவர்கிட்ட இருக்கு. எல்லாமே அவர் செய்து கொடுப்பாரு. அவரே ஒரு மாணவராக தான் இருக்கிறாரு. எல்லாமே அவர் செய்து கொடுப்பாரு.
ஏன்னா உங்களுடைய கஷ்டங்கள் என்னங்கிறது அவருக்கு தெரியும், அவர் அனுபவிச்சுட்டு இருக்காரு. அதனால உங்களுக்கு தேவையான நூற்படிகள் எல்லாமே அவர் கொடுப்பாரு உறுதியாவே. ஆமா, அது மாதிரி சின்னதா ஒரே ஒரு விஷயத்த கூட சொல்லிக்கிறேன், கவிதையாவே சொல்லிடலாம். நெடுமலை முகடுவழி கடுகளவே கசியும் நன்னீர் குறையல்ல நாளும் தொடர வடுதுளை ஆகித்துகள் வந்தே சேரும் மடைவெளி இடைவிலக்கி கடநிலை காண நிற்கும் காவிரிக்குன்னு ஒரு கவிதை. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பெரிய பெரிய மலைமுகட்டுல எல்லாம் அந்த கசியக்கூட தண்ணி வந்து ஒரு பெரிய தவறெல்லாம் ஒண்ணும் கிடையாது, அது ஊற்றுதான். அது ஒரு பெரிய தவறெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆனா அது அப்படியே தொடர்ந்துச்சு அப்படின்னா வடு துளை ஆகி துகள் வந்தே சேரும். அந்த வடு வந்து அந்த துளை ஆகி அந்த கல் எங்க வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மடைவெளி இடைவெளிக்கு கடைநிலை காண நிற்கும் காவிரிக்கு. அந்த தூள் வந்து அந்த ஆற்றுப்படைகள் எல்லாம் பறந்து அந்த மடை அந்த டேம்ல இருக்கிற மதகுகள் மூலமா வெளியில வந்து மணலா வந்து சேரும். எது வந்து சேரும்னா அந்த பாறை வந்து இங்க மணலா வந்து சேரும். அந்த மாதிரிதான் நீங்க வந்து இப்படி முழுமையா நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உங்களுடைய வெற்றி இலக்குகள் எங்கேயோ போய் நீங்க என்ன நினைச்சு வரீங்களோ தெரியல, ஆனா என்னைக்கு இருந்தாலும் நீங்க அந்த வெற்றி இலக்கை நாட்டிடுவீங்க. ஒரு குறைந்தபட்சம் ஒரு கிராம நிர்வாக அலுவலர்ல இருந்து ஒரு சர்வேயர் இந்த மாதிரி சின்ன சின்ன பதவியிலேயாவது நிச்சயமா உங்களால ஒப்பேற்றி முன்னேறி வர முடியும். அதுக்கான நம்பிக்கை வந்து அவர் மேல எனக்கு நிச்சயமா இருக்குது. அதனால உங்க எல்லாருக்குமே முதல்ல பாராட்டுகள். ஏன்னா அவருக்கு இத்தனை ஒத்துழைப்பு கொடுக்கறது வந்து இந்த ஆசிரியர்களுக்கும் சரி எங்களை போன்றவருக்கும் சரி எல்லாருமே வந்து மிகப்பெரிய ஒத்துழைப்பை கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா ஒரு வாகனம் இருக்குது அப்படின்னு இந்த வாகனம் இருந்தா மட்டும் வாகனம் ஓடிடுமா? ஓட்டுநர் வேணும். 5 ஓட்டுநர்களா 5 ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. ஓட்டுநர் இருந்தா போயிருமா? டீசல் இருக்கணும், எரிபொருள் இருக்கணும். அப்ப அதுக்குண்டான பொருளாதாரம் இப்படியாவது சரிகட்டி இலக்கை கொண்டு அந்த ஓட்டுநரும் சரி அந்த வாகனங்களும் சரி நம்ம எப்படி எல்லாம் செயல்படுத்துங்கிற ஒரு வரையறையை வறுத்துட்டு இப்படிதான் நம்ம போகணும் அப்படிங்கிற ஒரு முடிவை அந்த இலக்கை அவர் ஆல்ரெடி நிர்ணயம் பண்ணிட்டாரு. அவரு அதை வச்சு உங்களை நோக்கி பயணித்து கொண்டு போறாரு. அவங்க விரல பிடிச்சுக்கோங்க, நிச்சயமா உங்களை ஒரு நல்ல கரையில இருந்து ஏற்றி விடுவாங்க. பாராட்டுகள் அனைவருக்குமே. இருந்திருக்கிறார் என்கின்ற பதிவுகளை உவேசா கண்ட பெரம்பலூர் என்கின்ற புத்தகத்தின் மூலம் வெளிப்படுத்தி இருக்கின்றார். இப்படி பல அரிய செய்திகளை இன்னும் எழுதி கொண்டிருக்கிற அடுத்த புத்தகத்திற்கு தன்னை ஆற்றுப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய தோழர் ஐயா திரு ஜெயபால் ரத்தினம் ஐயா அவர்களை வாழ்த்துரை வழங்க வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கும் எனக்கு வித்தியாசம் இல்லை. நானும் படிச்சுட்டு தான் இருக்கேன், நானும் கேள்விட்டு தான் இருக்கிறேன். அதனால சகஜமா நம்ம இருப்போம். இந்த உவேசா வாழ்ந்த மண் இது. உவேசாவுக்கு கல்வி கற்றுக் கொடுத்த மண் இது. உவேசா வந்து மகாஜன் கவர்மெண்ட்ல கொண்டாடினாங்க. 1 லட்சம் ரூபாய் பரிசு அந்த காலத்திலேயே கொடுத்தாங்க. அவருக்கு பெரிய இடத்துக்கு போனவர், அவர் கல்வித்துறையில பெரிய இடத்துக்கு போனவர். அவருக்கு அடிப்படை கல்வி கற்றுக் கொடுத்த ஊர், அவரை அரவணைத்து 5 ஆண்டுகள் வாழ வைத்த ஊர் குன்னம். இந்த குன்னத்தில் இருந்து உங்களுடைய கல்வி எதிர்காலத்திற்காக நீங்கள் குழுமி இருக்கிறீர்கள். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு வறுமையான சூழலில் குன்னத்திற்கு தள்ளப்பட்டார் உவே சாமிநாத ஐயர். இங்கிருந்த மக்கள் தான் அவரை ஆற்றுப்படுத்தி அடிப்படை கல்வி கொடுத்து எல்லா வசதிகளும் செய்து கொடுத்து அவரை மேல் படிப்பிற்காக வேண்டி மாயூரத்துக்கு அனுப்பினார்கள். அந்த நிலையில் அன்றைக்கு குன்னம் சிதம்பரம் பிள்ளை இருந்தது போல இன்னைக்கு தம்பி அப்துல் கலாம் உதவிகள் செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நான் மேடையிலே சென்று கொண்டேன். நீங்க நிறைய படிக்கணும். நானும் படிக்கிறேன். நான் அந்த காலத்திலையும் படிச்சேன். ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து பியூசி முடிச்சுட்டு வேலை தேடிக்கிட்டு இருந்தேன். 1 வருஷம் உங்களை பார்த்தான் வேலை தேடிக்கிட்டு இருந்து. யாராவது இப்ப இந்த வசதியில எனக்கு கிடையாது. நாங்க யாராவது வேலை கொடுப்பாங்களா, யாராவது சொல்லி கொடுப்பாங்களா, இந்த வேலை இருக்கு இதுக்கு போய் ட்ரை பண்ண, இதுக்கு முயற்சி பண்ணு அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா எங்களுக்கு தெரியாது. நாங்களா எங்களுக்கு தோன்றத எங்களுக்கு ஒரே ஒரு வாசிப்பு பழக்கம் இருந்துச்சு. அதுல வந்து தினம் புத்தகம் பேப்பர் படிச்சுட்டு இருப்பேன். எங்க ஊர் வீட்டு பக்கத்துல நூல் நிலையம் இருந்துச்சு. அதுல பேப்பர் படிச்சுட்டு இருப்போம். அதுல வாண்டட் போட்டாங்கன்னா பார்ப்போம், டிஎன்பிசில கார்டர் பண்ணாங்கன்னா பார்ப்போம். டிஎன்பிசி எல்லாம் எழுதுனேன். ரிட்டன் டெஸ்ட் எல்லாம் பாஸ் பண்ணி குரூப் 3ல இன்டர்வியூக்கெல்லாம் போனேன். இன்டர்வியூல செலக்ட் ஆகல. டிகிரி இருந்தாதான் முடியும்னு டிகிரி அப்ப என்னால படிக்க முடியல. வேலைக்கு போனதுக்கு அப்புறம் டிகிரி கரஸ்பாண்டன்ஸ்ல படிச்சேன். அப்ப குரூப் 2 எழுதுனதான் ஒரே எய்ம். படிச்சேன், குரூப் 2 எழுதுனேன். எகைன் இன்டர்வியூ வரலும் போனேன், கிடைக்கல. அதுக்கெல்லாம் வந்து நம்ம தலைநிடல. ஏதோ கிடைச்ச வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு உள்ளூர்ல வந்து பஞ்சாயத்து வேலைக்கு ட்ரை பண்ணோம். அதுவும் கிடைக்கல. ஆனா ஒரு நாள் கிடைச்சது. ஒரு சாதாரண ஜூனியர் அசிஸ்டன்ட் அப்படின்னு நினைச்சு போட்டாங்க.
பட் என்னுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் அங்கதான். அந்த பஞ்சாயத்துக்கெல்லாம் நான் இயக்குனரா வந்து உட்கார்ற அளவுக்கு எனக்கு முன்னேற்றம் இருக்குது வாழ்க்கையில. எந்த சர்வீஸ் கமிஷன் நான் செலக்ட் ஆகலையோ அதே சர்வீஸ் கமிஷன்ல குரூப் 2ல அதே குரூப் இன்டர்வியூ பேனல்லாம் 2 வருஷம் இருந்திருக்கேன். என்னோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் 2 வருடம் எனக்கு வந்து நான் 2 தடவை முயற்சி பண்ணி கிடைக்காத வந்து இன்டர்வியூ செலக்ட் ஆகல. பட் இன்டர்வியூ பேனல்ல நான் உட்கார்ந்தேன். ஆளுங்களை செலக்ட் பண்ற போஸ்ட் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது. அதனால மனசை தளர விடாதீங்க. நிறைய படிங்க, படிச்சுக்கிட்டே இருங்க. படிப்புக்கு இது கிடையாது, நீங்க படிச்சுக்கிட்டே இருக்கணும். நாலேஜ்ங்கிறது எல்லா விதத்திலும் இருக்கும். நான் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமும் படிக்கிறேன். இப்ப வரலாறு படிக்கிறேன், தொல்லியல் படிக்கிறேன், இலக்கியம் படிக்கிறேன். படிப்பதுக்கெல்லாம் முடிவே கிடையாது. படிச்சுக்கிட்டே இருங்க. இன்னைக்கு நான் நிறைய புத்தகம் எழுதிக்கிட்டு இருக்கிறேன். அடிப்படை வந்து அன்னைக்கு நான் சோர்ந்து போயிருந்து வேற ஏதாவது வேலைக்கு போயிருந்தேன்னா இந்த முன்னேற்றம் இந்த வளர்ச்சி எல்லாம் எனக்கு இருக்காது. அதனால நம்ம வந்து ஒரு காலத்துல வந்து மேல போவோம் அப்படிங்கிற நம்பிக்கையோட தொடர்ந்து வாசிச்சுக்கிட்டே இருங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள். வணக்கம். அடுத்ததாக விழாவிற்கு வருகை புரிந்திருக்கிற பெரம்பலூர் மண்ணின் எழுத்தாளர், கவிஞர் என்று பன்முக திறமை வாய்ந்து பல இலக்கிய கூட்டங்களுக்கு என்றும் சென்று கொண்டிருந்து தன்னுடைய படைப்புகளை வழங்கி வரக்கூடிய திரு சங்கரபாணி ஐயா அவர்களை, சாரங்கபாணி ஐயா அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்புடன் அழைக்கின்றனர். அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிக்கின்றேன். இந்த இளைஞர்களை கூப்பிட்டீங்கன்னா என்னென்னமோ செஞ்செல்லாம் விவேகானந்தர் சொன்னாரு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த 2 இளைஞர்களையும் பார்த்து நான் பெருமை அடைகிறேன். ஏன்னா இந்த வயசுல வந்து ஏதோ அந்த திரைக்காட்சி, செல்பு ஓவியம் இதெல்லாம் பார்க்காம இவங்களை வழி நடத்தணும், வழிபடுத்தணும் அப்படிங்கறத காரியமா நினைச்சு அவங்க நான் உண்மையிலும் பாராட்டுறேன். அவங்க உங்களுக்கு தலைமணங்கிறது அவங்க படிங்க. அவங்க என்ன வேலை செஞ்சுட்டு காலையில வந்து இந்த 10 மணிக்கு வரதுக்குள்ள அவங்க வீட்டுல எல்லாம் நிறைய பாடம் கட்டிட்டு வராங்க. ஒவ்வொருத்தரும் 10 மணிக்குள்ள என்னென்ன வேலை செய்யணுமோ, யாருக்கு என்ன செஞ்சு கொடுத்துட்டு வரணுமோ அப்படிங்கறத பெண்களுக்கு வந்து அது அதிகமான இது. ஆண்கள் வந்து அப்படி இருக்காது போறது இல்ல. எல்லாம் படுத்து எந்திரிச்சு வந்துடுறாங்க, எடுத்து வந்துருவாங்க. அவங்க வேலையை முடிச்சுட்டா காப்பினா பெண் தான் கொண்டாந்து கொடுக்குறாங்க. நான் படிப்பை சொல்லித்தர போறேன், அது மூலியமா அவங்க வேலையை வாங்க போறாங்க, அவங்க குடும்பத்தை அவங்களே பாத்துக்கிற போறாங்க. யாரையும் எதிர்பார்த்து இல்லாம அவங்களே அவங்களுடைய குடும்பத்தை பார்க்கக்கூடிய அளவுக்கு, அவங்களே அவங்களுடைய சொந்த கால நிக்கிற அளவுக்கு நான் அவங்களை வளர்க்க போறேன்னு சொல்லி உயர்ந்த இடத்திற்கு இங்கதான் இருக்கிறான். ஆனா எல்லாருடைய மனசுலயுமே மிக உயர்ந்த இடத்திற்கு இடம் பிடிச்சிருக்கக்கூடிய என்னோட தம்பிக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுகள் சொல்ல விரும்புறேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம அமைப்பினுடைய பேரே என்ன அப்படின்னா கரம் கொடு மனிதா. கரம்னா என்ன? கை கொடு மனிதா. கை கொண்டா கை கொடுத்துட்டு போறதா? சூழலியலுக்கு ரொம்ப முக்கியத்துவம் தரணும் அப்படின்னு இந்த நெகிழி, அதன் மூலமா நம்ம நெகிழி அந்த குடுவையை பயன்படுத்தி நம்ம தண்ணி குடிக்கும் போது எவ்வளவு பெரிய எதிர்கால பிரச்சனைகளை சந்திக்கிறோம் அப்படிங்கறத ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் நம்ம அந்த படத்துல பார்த்திருப்போம். ஆனா சூழலியல்ங்கிறது நெகிழி அந்த ஒரு தன்மையில மட்டும், குடுவையில் கிடைக்கிற தண்ணீர்ல மட்டுமே நம்மளுக்கு பாதிப்பை ஏற்படுத்துறது இல்லை, பல விதங்கள்ல நம்மளுக்கு பாதிப்பை ஏற்படுத்துது. அந்த பாதிப்பை எல்லாம் முன்னாடியே உணர்ந்து சூழலியலை காப்பாற்றணுங்கிற ஒரு சிந்தனையில தன்னை வளர்த்து பேசுறது மட்டும் இல்லாம தொடர்ந்து செயல்பாட்டிலையுமே இயற்கை மேம்படுத்துவதற்காக பல மரக்கன்றுகளை இயற்கை இடங்கள்ல அமைத்து இயற்கையை மேம்படுத்துறதோடு மட்டும் இல்லாம துணிப்பை இயக்கம்னு சொல்லி தொடர்ந்து செயல்படுத்தி வரக்கூடிய ஐயா சூழலியல் காப்பாளர் திரு ரமேஷ் கருப்பையா அவர்கள் உங்களுக்கு வாழ்த்துரை வழங்க வருகை புரிந்திருக்கிறார். அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். இந்த இணையதள தொடக்க நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கின்ற சான்றோர் குழுமக்கள் மற்றும் மாணவர்களுக்கு அனைவருக்கும் வணக்கத்தை வாழ்த்துகிறேன். நீங்க நேரடியா வந்திருப்பீங்க, என்ன நோக்கத்துக்கு வந்திருப்பீங்க உங்களுக்கு தெரியும் இல்லையா? எதுக்கு வந்திருப்பீங்க? அதாவது தேர்ச்சி பெறணும், ஒரு வேலை வாங்கணும், அரசு வேலை வாங்கணும் இல்லையா? அரசு பணியை கைப்பற்றணும், அந்த நோக்கத்துக்காக நம்ம வந்திருக்கோம். இதுக்கான ஒரு வாய்ப்பை இந்த இடத்துல வந்து ஏற்படுத்தி கொடுத்ததுதான் இந்த வள்ளலார் பயிற்சி மையத்துடைய அடிப்படை நோக்கம். இது வந்து நகரங்கள்ல வந்து பெரும் செலவு பண்ணி தான் நம்ம படிக்க வேண்டியிருக்கு. இன்னொன்னு இந்த ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்றதே வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம். இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு வழிகாட்டுதல் வந்து ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு பகுதியிலையும் நமக்கு வந்து உருவாக்க வேண்டிய தேவை இருக்கு. அதை உணர்ந்துதான் வந்து இந்த வள்ளலார் பயிற்சி மையமானது நம்ம இந்த பகுதியில வந்து தொடங்குகிறோம்.
இதுக்கு அடிப்படை காரணம் வந்து நம்முடைய தம்பி பிரபாத் வந்து அவர் பெரிய நிறைய வேலை செய்யணும் ஆசைப்படுறாரு. அவருக்கு வந்து நிச்சயமா ஒருத்தாலே பேசுவாரு, எழுதுவாரு. இந்த நிகழ்ச்சியை கூப்பிட்டு பேசாமல் பேசுவாரு, பட்டிமன்றம் பேசாமல் சரி, எது வேணாலும் பேசக்கூடிய, எழுதக்கூடிய, கவிதை எழுதுவாரு, எந்த கவிதை எழுதுவாரு, காதல் கவிதை எழுதுவாரு, சமூக கோவமுள்ள கவிதை, அப்படி எல்லா திறமையும் படிச்ச பையன். நான் அவரை பத்தி நான் வச்சிருந்த மதிப்பீடு என்னன்னா, அவர் வந்து ஒரு தமிழ் படிச்சாரு, தமிழ் படிச்சுட்டு ஒரு முனைவர் பட்டம் பெற்று ஒரு பல்கலைக்கழக அளவுல இல்ல தமிழ் மொழிக்காக வேற ஒரு கட்டத்தில் நிலையிலிருந்து அவர் வேலை செய்வாருன்னு தான் நான் எதிர்பார்த்தாங்க. அதுதான் நான் அவர் 4-5 ஆண்டுக்கு முன்னாடி நேரில் பார்த்து சொல்லும்போதுதான், தமிழ் என்னுடைய ஆற்றல் அதிகமா இருக்கு, உங்களுக்கு திறமை இருக்கு, நீ அதை வந்து முறைப்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் அதான் சொன்னேன். நீ வந்து மேலும் முதுகலையெல்லாம் படிச்சுட்டு வேற இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி பேசணும். இருந்தாலும் அவருக்கு வந்து இந்த பகுதியில வேலை செய்யணுங்கிறதுல வந்து ஒரு தீவிரமான ஈடுபாடு இருந்துச்சு. அதனுடைய வேலை தான் அது. இப்பயும் பாத்தீங்கன்னா நிறைய பணிகள் அவர் எடுத்து வச்சிருக்காரு. பயிற்சி மையம் ஆரம்பிச்சாரு, நர்சரி வச்சிருக்காரு, என்ன விட்டு ஒரு 10 லிஸ்ட் சொல்லுவாரு. இப்ப என்னன்னா எல்லாரும் பயிற்சி மையம் போனான்னு தொடங்கணும். அது தொடங்குறது நம்ம வேற எப்படி தொடங்கணும். நண்பர் சொன்னாரு, அவருக்கு தான் நமக்கு வழிகாட்டி. எது யாரும் ஒழுக்கல, எது யாரும் நமக்கு நல்லதுதான் பண்ணியிருக்காங்க. நாம சொந்தமா எழுச்சி நிற்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அதனால அந்த இடம் அந்த ஆண்டு நமக்கு கிடைக்கலன்னா அது ரொம்ப தொடங்குறதே சிக்கலானது. நம்ம தொடங்குறோம்னு சொல்றப்ப முதல் கதவை திறந்து விட்டோம்னா யாரும் எதை செஞ்சாலும் நம்ம அவங்களுக்கு வந்து நன்றியோட இருக்கோம். அதனால அந்த விதத்துல அவங்களுக்கு வந்து நமக்கு இந்த இடத்துல வந்து உருவாகிறதுக்கான ஊக்கசக்தி கொடுத்தவர்கள் அவர்கள் தான். அவர்களுக்கு முதல் நன்றி. 2ஆம் ஆண்டு என்பது அந்த 1ஆம் ஆண்டுடைய தொடர்ச்சி. அந்த வழியில இங்க தொடங்கியிருக்கோம். இந்த தொடர்ந்த நோக்கம் வந்து இப்போ சொன்னதுதான். இப்ப வந்து ஒரே செய்தி நான் மாணவர்களுக்கு பேசுறது பகிர்ந்து என்னன்னா, முயற்சி பண்ணி பார்ப்போம்னு வராது, முயற்சி பண்ணி பார்ப்போம்னு இல்லை, தேர்ச்சி பெறணும் அப்படிங்கிற இடத்துல வரணும். நான் இதுக்கு முன்னாடி இந்த மாணவர்கிட்ட பேசும்போது பேசும்போது இதை முயற்சி பண்ணி பார்ப்போம் சார், அப்ளிகேஷன் போட்டுவோம் சார், ஃப்ரீயா கிடைக்குது, பக்கத்துல தான் இருக்கு, வீட்டில் இருக்கிறத இங்க முயற்சி பண்ணி பார்ப்போமே, கிடைச்சா பார்ப்போம், இல்லை நம்ம இன்னொரு வேலையை பார்த்துக்குவோம். இந்த மாதிரி மனநிலை நிறைய பேர் வந்தாங்க, சில பேர். அப்ப அந்த மனநிலை இருக்கு இல்லையா, அந்த மனநிலையை வந்து வச்சுக்கிட்டு இந்த வேலையை செஞ்சோம்னா ரெண்டையுமே நம்ம வெற்றி பெற முடியாது. இங்க வந்தோம், கண்டிப்பா வந்து இது போட்டித் தேர்வு வந்து அடுத்த முறை ஒரு 1/2 மார்க் ஆச்சு, புள்ளி ஒரு 2 ஆச்சு நம்ம அதிக மதிப்பெண்ணை பெற்றாகணும். இதுக்கு ஒரு வழி, ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு, அவ்வளவுதான். அந்த ஸ்ட்ராட்டஜிய அணுகுமுறையை நாம் தெரிந்து கொண்டு இந்த தேர்வை எதிர்கொள்ள வேண்டும். அப்ப இந்த ஒரு தேர்வு, போட்டித் தேர்வுல வெற்றி பெறுவதற்கான அந்த போட்டியாளனுக்கு இருக்க வேண்டிய அடிப்படை தகுதிகள் என்ன இருக்கு, அது அடிப்படை தகுதிகள் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த அடிப்படை தகுதிக்கு ஏற்ற மாதிரி நம்ம தயார்படுத்திக்கிட்டு இந்த தேர்வுங்கிறது ஒரு வகையான தொடர்ச்சியா பயிற்சி பண்ணும்போது நமக்கு அந்த தேர்வுடைய நுணுக்கங்களை பிடிபட்டுடும். அது கேள்வி, போட்டித் தேர்வு தாள்களை நம்ம வந்து எப்படி நம்ம கையாளுறோம், இதுக்கு முன்னாடி வெற்றி பெற்றவங்க வந்து எந்த மாதிரி இந்த போட்டித் தேர்வு அணுகியிருக்காங்க, நேர மேலாண்மை, சரிங்களா. அப்புறம் பாடத்தேர்வு இருக்கு, எந்த தேர்வு, எந்த பின்புலத்திலிருந்து அதிகமான கேள்விகள் திரும்ப வந்துருக்கு, தவிர்க்க முடியாத இந்த வினா பகுதிகள் இருக்குங்களா, அந்த வினா பகுதிகள், இதை நாம கண்டறிந்து அதுல அதிகமான கவனத்தை செலுத்தி தொடர் பயிற்சி தான். அந்த தொடர் பயிற்சியை கொண்டு போயிட்டே இருக்கணும். இன்னொன்னு மிக வேகமாக தரவுகளை உருவாக்கணும். படிச்சுக்கிட்டு இருக்கிறது இந்த செய்தி, இந்த பகுதியில வந்து இந்த சொல்ற செய்தி வந்து ரொம்ப நமக்கு ஆர்வமா இருக்கும், இதை படிச்சுட்டே இருக்கலாம்னு சொல்லி அதே படிச்சுட்டு இருக்க முடியாது. இந்த கேள்வி வினாத்தாள அதிகமா கேள்வி கேட்கறது எது அதிகம். இப்ப அந்த கேள்வித்தாளை அதுக்கான தரவுகள் இருக்கு இல்லையா, அதை வந்து மிக வேகமா உள்வாங்கணும். அப்புறம் வந்து ஒப்பிட்டு பார்க்கணும். இப்ப எலிமினேஷன் அப்ஜெக்டிவ் டைப்ல முதல்ல வந்து எங்களுக்கு 4 கொடுத்து உனக்கு தவிர்க்கணுங்கிறப்ப நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரியான நம்மளுடைய அப்படிங்கிற நோக்கத்தை தீவிரம் வளர்த்துங்க. அதற்கான வழிமுறைகள் என்ன, வாழ்க்கை முறைகள் என்ன, அன்றாட வாழ்க்கை முறை என்ன இருக்கு. இப்ப இந்த போட்டித் தேர்வு தயாரிப்பவங்க எப்படி அன்றாட வாழ்க்கையை நம்ம வந்து அமைச்சுக்கணும் இருக்குல்ல, எத்தனை மணிக்கு எழுந்திரிக்கணும் இருக்கு, எவ்வளவு நேரம் படிப்புக்கு செலவு பண்ணணும் இருக்கு, ஒரு விஷயத்தை எவ்வளவு நேரம் படிக்கிறதுக்கான செலவிடணும் இல்லையா, ஒரு பக்கத்திலே உட்காந்துருக்க முடியாது. அந்த செய்தியை வந்து எவ்வளவு வேகமா உள்வாங்கணும். இந்த வேகம் உள்வாங்கிறதுக்கு அதை எந்தெந்த வகையில் கேள்விகளா நம்ம புரியாத வகையில சிக்கலா கேட்கிறாங்க, அதை எப்படி எளிதா புரிஞ்சுக்கிறது, இப்ப இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம தயார் பண்ணணும். அதனால நீங்க நாளை முதல் இந்த போட்டியை வந்த பின்பு இங்க இருக்கிறவங்க நீங்க போட்டி அணைக்க தேவையில்லை. ஏன்னா நம்ம போட்டியாளர்கள் தமிழக இருக்காங்க. அதனால நீங்க இவங்க கிட்ட வந்து பகிர்ந்துக்கிடுங்க. இப்ப இவங்கள்ட்ட மறைச்சு இவங்க கூட வந்திருக்கவங்க பாஸ் பண்ண அப்படின்னு யோசிக்க தேவையில்லை. உங்களுக்கு தெரியாத இவங்களுக்கு சொல்லும் போது நீங்க இன்னும் அவங்களுடைய அறிவை வந்து எளிதாக பெற்றுக்கொள்வீங்க.
அப்ப வந்து பலம் அதிகமாகுது. அப்ப நமக்கு போட்டியாளர்கள் வந்து இந்த அறைக்குள்ள இருக்கிறவங்க கிடையாது, நமக்கு இந்த ஊர்ல இருக்கும் கிடையாது. நமக்கான போட்டியாளர்கள் தமிழகம் தழுவி இருக்கிறாங்க. இப்ப அவங்களதான் நமக்கு போட்டியாளர் நினைக்கிறோம். அவங்களை விட ஒரு புள்ளி ஒரு மதிப்பெண் தான் நம்ம முக்கியம். எந்த ஆண்டு இருந்தாலும் சரி, ஒட்டுமொத்த போட்டியாளர்களை விடவும் நம்ம நெருங்கி போகணுங்கிறது தான் அடிப்படையா இருக்கும். இப்ப அந்த வகையில உங்களுடைய திட்டமிடலை வச்சுக்கணும். முயற்சியை தாண்டி தேர்ச்சிங்கிறத உறுதியா இருக்கணுங்கிறது தான் என்னுடைய நான் சொல்ல விரும்புகிற செய்தி. மற்றபடி இப்ப பிரபாத் வந்து பிரபாத் வெற்றி பெற்றார் அப்படிங்கிறது இருக்கு. வெற்றி பெற்றார் தோல்வி பெற்றார் நான் சொல்ல மாட்டேன். அது பணி, அது வெற்றி தோல்வி எல்லாம் ஒன்றும் கிடையாது. தம்பி அந்த பணி எடுத்திருக்காரு. இது மேலும் அதுக்கு வந்து வெற்றி பெறும் அப்படிங்கிறதுனா இங்க இருக்கிறவங்க எத்தனை பேர் இந்த தேர்ச்சி பெற்று சமூக அந்த பணிக்கு போறாங்க இல்லையா, அரசு பணிக்கு போறாங்க இல்லையா, அதுதான் வெற்றி. அது இந்த நிறுவனத்துடைய வெற்றி. இந்த நிறுவனங்கிறது வந்து எல்லாருடைய பங்களிப்பு, உங்களுடைய பங்களிப்பு. இது மட்டும் இல்லாம அதுக்கு ஒரு முகமா இருக்கிறது வந்து விடுவாங்க. அவ்வளவுதான். அந்த முகம்ங்கிறது வந்து ஏன் வந்து எல்லாரும் சேர்றாங்கன்னா, நல்ல விஷயத்தை யார் முன்னெடுத்தாலும் அவர்களுக்கு எந்த ஒரு சுயநலமும் இல்லை. அவருடைய தனிப்பட்ட நான் சொன்னேன், அவர் படிச்சு வேற வேலைக்கு போகலாம், இன்னமும் அது வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அதை தவிர்த்துட்டு திரும்ப தம்பி வந்து இந்த பகுதியில் இந்த தொடர்ந்து வேலை செய்யலாம் அப்படிங்கிறப்ப நம்முடைய அனைவருடைய பங்களிப்பும் அது இருக்கணும். இதை மிக சரியாக பயன்படுத்திக்கணும். மாணவர் தரப்பு வந்து மிக சரியாக பயன்படுத்திக்கணும். மேலும் வந்து நான் கேட்பேன், எப்படி வந்து நடத்த முடியுது என்பது, இதுல ஆசிரியர்கள் வந்து பாடம் எடுக்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய அர்ப்பணிப்பை நான் வந்து ரொம்ப மதிக்கிறேன், வணங்குறேன். யாரும் வந்து சொல்லித்தர தயாரா இருக்காங்க. அவங்க அங்க வந்து அதுக்குன்னு பொருட்செலவு பண்ணி வண்டி எடுத்துக்கிட்டு அவங்க நேரத்தை ஒதுக்கிட்டு இங்க வந்து முழு அர்ப்பணிப்போட இந்த பாடம் நடத்துகின்ற ஒவ்வொரு ஆசிரியர்கள், இன்னும் மேலும் ஆசிரியர்கள் இந்த மாதிரி பணிக்கு தங்களை இணைச்சுக்கிட்டு இது வந்து ஒரு நிறுவனத்துடைய இது இல்லை, அது வள்ளலார் பேர் வச்சிட்டார். வள்ளலார் பேர் வைக்கும் போதே அது வந்து எல்லாருக்கும் ஆயிடுச்சு. இந்த பகுதி குன்னம் பகுதியிலிருந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு அருட்பெருஞ்சோதி மாதிரி ஒரு சோதி விளக்கை தம்பி ஏற்றி வைத்திருக்கிறார். அதுக்கு அனைவரும் தூண்டுகோலாக இருப்பார்கள். அனைவரும் எண்ணெயாக இருந்து சிறந்த ஒளியை இந்த குன்னமானது குன்றாக விளங்கி தமிழகம் முழுக்க வழிகாட்ட வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். ஒரு நிமிடம் தான் அவங்க கிட்ட பேச போறேன். ஏன்னா வருஷம் ஃபுல்லா பேச போறோம் வகுப்பறையில. அதனால கொஞ்சம் விரைவாக வேற இடத்துக்கு போகணும். அதனால அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய விஷயம் பேசுறதால இந்த நாட்டில் என்ன பேசுறதுன்னு தெரியல. சாருங்க சொன்ன விஷயத்த 2 விஷயத்த சொல்லிடுறேன். ஆசிரியரை பத்தி சொன்னாங்க. ஏன்னா இந்த கடந்த முறை 3 இடங்களில் அனைத்து ஆசிரியர்களுமே 2 இடம் அல்லது 3 இடத்தில் போட்டித் தேர்வுக்கான பயிற்சி நடத்திட்டு இருந்தாங்க. வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் சரி, சொந்தமா பயிற்சி மையம் நடத்திட்டு இருந்தாலும் 3 இடங்களில் ஒரே நேரத்தில் தங்களுடைய பணியை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனா இப்பொழுது உங்களுக்கு அந்த சிரமம் இல்லை. ஏன்னா எங்கேயுமே அதிகமான மையங்கள் நடைபெறல. நான் முதல்ல இங்க ஆரம்பிச்சிருக்கோம். சார்லாம் 3-4 இடத்துல நடத்திட்டு இருப்பாரு. சொல்லுவாரு, அடிக்கடி போன் பேசும்போது சொல்லுவாரு, என்ன சார் தமிழ் திருப்பாத்து வர இப்ப வர சொல்றாப்புல, இங்க போகணும் அப்படின்னு. அதே மாதிரி நான் இங்க அனிதா ட்ரஸ்ட் அங்க டெஸ்ட் சொல்லிட்டு இங்க நடத்திட்டு இருப்பேன். இங்க கிளாஸ் முடியும் உடனே அவரு போன் பண்ணுவார். அந்த பையன் மணிரத்னம், அந்த அனிதாங்க பொண்ணு இருந்துச்சுங்களா, அந்த அவங்க அண்ணன் போன சார் விடை திருப்பி சொல்லலாம் சார், கிளாஸ் முடிப்பேன் கரெக்டா போன் பண்ணுவாரு. நான் பைக்ல போயிட்டு இருக்கும்போதே அப்படி நிப்பட்டி கொஞ்சமா சொல்லிட்டே போயிட்டு இருக்கேன். அதை முடிச்ச உடனே அடுத்து அங்க பெரம்பலூர் போகணும். இப்ப அந்த விஷயத்தை சொன்னதுக்காக மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆசிரியருடைய கஷ்டங்கிறது அப்படிப்பட்டதுதான். ஏன்னா நீங்க அந்த கஷ்டங்களை அனுபவிக்க போறீங்க அரசு பணிக்கு வந்து. ஏன்னா இதோட விட்டு போறது இல்ல. ஏன்னா ஏனோ தானே வந்து படிச்சோம் போனோம் அப்படி சாருங்க சொன்ன மாதிரி அப்படி இருக்காதீங்க. போட்டித் தேர்வுக்கு படிக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் பயணம் செய்யும் பொழுது முழுமையாக அந்த பயணத்தை நிறைவு செய்பவர்கள் போட்டித் தேர்வில் மிக மிக சொற்பமானவர்கள், அற்பமானவர்கள். அறிவிப்பு வந்துருச்சுன்னா எல்லாம் தூக்கிட்டு ஆடுவாங்க, ஓடுவாங்க. ஒரு 50% நாட்கள் கடந்து போன பிறகு கூட்டம் குறைஞ்சிடும். அந்த கூட்டத்தை பார்த்து பயந்தவர்கள் தான் அதிகம். பயத்திலேயே பாதி பேர் நின்றுவாங்க. இதெல்லாம் ஒரு பொருட்டை நினைக்காம கடைசி வரைக்கும் கொண்ட கொள்கையிலிருந்து மாறாமல் யார் படித்து நிறைவு செய்கிறார்களோ அவர்களுக்கு வள்ளுவர் சொல்வதை போல ஆக்கம் அதைவினா செல்லும், அசைவிலா ஊக்கம் உடையான் உலை என்று சொல்வார்கள். வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதே போல அசைவிலா ஊக்கம் உடையான் உலை, ஆக்கம் அதைவினா செல்லும் என்று திருக்குறளை மாத்தி வச்சுக்கணும். அந்த அதெல்லாம் பாதை வெளியேட்டு போகுமா, உங்களுடைய வீட்டை தேடி வருமா அரசு பணி. நீங்க எப்படி இருக்கணும், ஊக்கம் இருந்தால் போதாது, அசைவிலா ஊக்கத்தோடு யார் படித்திருக்கீங்களோ அவர்களை நோக்கி அந்த அரசு பணி வரும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நல்லா படிங்க. நாட்கள் ரொம்ப அதிகமா இருக்கு.
சரிங்களா, ரொம்ப அதிகமா இருக்குது. இன்னும் அறிவிப்பு வருமா வராதான்னு கூட அந்த எண்ணங்கள்லாம் தோணும். எதுக்கு நம்ம போகணும், சும்மா போய் படிப்போம் அப்படிங்கிற எண்ணத்துல வேணாம். அறிவிப்பு வந்து விட்டது, இன்னும் சில நாட்கள் தான் தேர்வுக்கே இருக்குதுன்னு நினைச்சு ஒவ்வொரு நாளுமே ரொம்ப சீரியஸா படிச்சாதான் அது முழுமை பெற வைக்க முடியும். அப்படி முழுமை பெற்று நம்ம இதுக்கு ஏற்கனவே எக்ஸாம் எழுதியிருக்காங்க, அவருடைய தேர்வு முடிவுகளை எதிர்நோக்கி ஆவலோடு நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம். எப்படி வந்தாலும் சரிதாங்க, வெற்றி பெற்றவர்களை விட தோல்வி அடைந்தவர்களுக்கு தான் அவருடைய அனுபவங்கள் அதிகமாகும். சரிங்களா, நான் மையத்தில் படிக்கும் போதெல்லாம் பெரம்பலூர் தான் படித்தேன். என்னுடைய எக்ஸாமுக்கு முதல் முறையா எக்ஸாம் எழுதுனா தோல்வி ஆயிடுச்சு. அடுத்த முறை என்னுடைய கூட படிச்ச நண்பர்கள்ட்ட பேசும்பொழுது, அந்த மையத்துக்கு போறீங்க, வேற மையத்துக்கு போலாமே, அவங்களாம் மையத்தை குறை சொன்னாங்க. சரிங்களா, அடிபட்டவனுக்கு தான் அந்த அடியோட வழி தெரியும். அதனால மீண்டும் நான் அங்கேயே தான் போனேன். ஏன்னா அங்க தெரியும், அங்க ஏற்கனவே படிச்சவங்க சிலையை போயிட்டாங்க. ஒரு நம்மளோட இப்படி வச்சுங்க, நம்மளை விட திறமையானவங்க படிச்சு வேலைக்கு போயிட்டாங்க. அடுத்து அந்த இடத்துல நம்ம தான் இருக்கோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். நமக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம பாத்துக்குவாங்க. அதே மாதிரி போனா நான் செலக்ட் ஆகிட்டேன். என்னுடைய நண்பர் எனக்கு என்ன வேற இடத்துக்கு போலாம்னு சொன்னார் பாருங்க, அவர் செலக்ட் ஆகல. அப்ப படிக்கக்கூடிய இடத்தின் மீது ஒரு நல்ல பெயரையோ கெட்ட பெயரையோ ஒரு அபிப்பிராயத்தையோ நம்ம வைக்க கூடாது. அந்த அபிப்பிராயம் 100% நம்ம மேலதான் வச்சுக்கணும். அவங்க இப்படியே போங்க வழிகாட்டக்கூடியவர்கள், செல்பவர்கள் நாமத்தான் இருக்க வேண்டும். எனவே அத்தகைய பாதையை நன்றாக செயல்படுத்தி வெற்றி பெறுமாறு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.